கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டிவைன்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உதாரணத்திற்கு பார்க்கும்போது, பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது நாம் துவண்டு போவது சகஜம். என்ன செய்வதென்று தவிக்கும் நேரத்தில் யாராவது உதவிக்கு வந்தால் நலமாக இருக்குமே என்று நினைக்கவும் தோன்றும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு வழி நடத்தி வரும்போது எதிரே சிவந்த சமுத்திரம் இருந்தது. அது ஆழம் மிகுந்தது. அதை கடந்து செல்ல எந்த படகும் கப்பலும் அவர்களுக்கு இல்லை. பின்னாக பார்க்கும்போது பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி பிடிக்கும்படியாக வந்து கொண்டிருந்தது. மோசைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆம், மோசேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்றார். இதை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். மோசே தன் கையில் இருந்த கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டின போது புரண்டு வந்து கொண்டிருந்த அந்த சிவந்த சமுத்திரம் குவியலாய் இரண்டாக பிரிந்து நடுவில் பாதையை அமைத்து கொடுத்தது. தேவன் எத்தனை கிருபையுள்ளவர், எத்தனை வல்லமையுள்ளவர். உலர்ந்த தரை வழியாக இஸ்ரவேலர் சமுத்திரத்தை கடந்தார்கள். ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையோ அதே சமுத்திரம் திரும்பி வந்து அவர்கள் அனைவரையும் மூடி போட்டது. மோசைக்கு பிறகு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யோசுவா. யோசுவா ஜனங்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போவதற்கு முன் அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டியிருந்தது. அப்போதும் அவர்களுக்கு படகோ கப்பலோ இல்லை. இப்போது மோசையின் கையில் இருந்த கோலும் இல்லை. அந்த கோலினாலே அநேக அற்புதங்களை மோசே தேவ கிருபையால் செய்திருந்தார். யோசுவா, ஐயோ, கோல் என்னிடம் இல்லையே, எப்படி நான் இந்த கடலை தாண்டுவேன் என்று துயரப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. யோசுவாவுக்கு தெரியும், கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் வழி திறக்க முடியும் என்றால் யோர்தானிலும் வழி திறக்க முடியும் என்று. வேதம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார் என்றான். இதை யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதை வேதம் சொல்லுகிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இதை யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். யோர்தான் நதியும் விசுவாசிகள் கடந்து போவதற்காக பிரிந்து வழிவிட்டது. அவர்கள் உலர்ந்த தரை வழியாக நடந்து போவது போல யோர்தான் நதியின் நடுவாக நடந்து போனார்கள். அதற்கு பின் அநேக வருடங்கள் கழித்து எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சுழல் காற்றில பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் எலிஷா அவரை பின்தொடர்ந்து இரட்டிப்பான வரம் வேண்டி அவரோடு சென்று கொண்டிருந்த போது இருவரும் யோர்தான் நதியை சந்திக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இதை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோர்தான் இரு பக்கமாக பிரிந்து அவர்கள் 2 பேரும் தரை வழியாக போவதை போல நடந்து யோர்தானை கடந்து போனார்கள். கர்த்தரை நம்பி இருந்தவர்களுக்கு பிரச்சனை முன்பாக இருப்பதை கண்டு பயந்து போயிருக்கவில்லை. தைரியமாக கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பிரச்சனைகள் மேல் வெற்றி எடுத்தார்கள். இவர்கள் எல்லாரையும் விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகள் ஆகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருப்பதால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளைப் போல கடலை பிளக்க தேவையில்லை. அதன் மேல் நடந்து சென்று அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இதை மார்க்கு 14 அதிகாரம் 25 முதல் 32 வரை நாம் பார்க்க முடியும். பேதுரு கர்த்தரை பார்த்து நடந்த வரைக்கும் அவர் மூழ்கவில்லை. கடலின் மேல் நடந்தார். ஆனால் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்த போது அமிழ ஆரம்பித்தார். கர்த்தர் மூழ்கட்டும் என்று சும்மா பார்த்து கொண்டு இருக்கவில்லை. உடனே தம் கரத்தை நீட்டி அவரை பிடித்து தூக்கி திரும்பவும் இருவரும் நடந்து வந்து படகில் ஏறினார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு மோசையை போல நமக்கு கோல் தேவையில்லை. யோசுவாவை போல உடன்படிக்கை பெட்டி தேவையில்லை. எலியாவின் சால்வை தேவையில்லை. பிரச்சனைகளை பார்த்து அப்படியே மூழ்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை. கடலின் மேல் இயேசு நடந்தது போல நாமும் பிரச்சனைகள் மேல் நடக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்துல தேவன் கொடுத்த வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தம் செய்தவர் நம்மோடு இருப்பதால் பிரச்சனைகளை கண்டு மனம் துவலாமல் அவைகளின் மேல் நாம் நடந்து பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானாகிய சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து வெற்றி எடுப்போம். உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு இருந்து வெற்றி எடுக்க கிருபை செய்வார். பிரச்சனைகளை பார்த்து அமிழ்ந்து போகும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உடனே தம் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து மீண்டும் நம்மை நடக்க வைப்பார். நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளைப் போல நாங்கள் கோலை கொண்டோ மற்ற எவற்றை கொண்டும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றி எடுக்க கிருபை செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவின் எந்த வல்லமைகளையும் எந்த பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெற்றி எடுக்க தேவன் கிருபை செய்யும். விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.